ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மீன் குழம்பு டேஸ்டியாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதோட 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 10 பூண்டு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகா. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பூண்டை கொஞ்சம் இடித்து சேர்த்துருக்கேன். வதக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சிங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் தான் புளி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுதான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு முறை நல்லா கிண்டிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக வைக்கலான்னு தான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம மூடிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் போதும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போது மீன் போட்டால் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன், 1/2 kg. நான் மீனை நல்லா வாஷ் பண்ணி கல்லுப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். மீன் சீக்கிரமாக வெந்துருங்க. கரெக்டாக 10 நிமிஷம் போதும். மீன் உடையாமல் பார்த்து நீங்கள் கிண்டணுங்க. மீன் நல்லா வெந்துருச்சுங்க. யாருக்கெல்லாம் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குமோ அவங்க கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீன் குழம்பு தாராளமாக 2 நாள் வச்சு சூப்பராக சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.